everyone, this is Nandini. Welcome back to our channel. Hope நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஹெல்த்தியா பாபாவோட பிளெஸிங்ஸ்ல நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் பாபாவோட பிளெஸிங்ஸ்ல. ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே வழக்கம் போல வந்து இன்னைக்கு நம்ம பாபாவோட மிராக்கிள், ஸோ ஒருத்தவங்களோட லைஃப்ல பாபா என்னென்ன மிராக்கிள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த விதமாக நான் லாஸ்ட் வீக்கே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மிராக்கிள் ஷேர் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் ஒரு 10 கிஃப்ட்ஸும் வந்து தரப்போகிறேன் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இன்னுமே சில பேர் வந்து நீங்கள் வந்து உங்களோட மிராக்கிள் ஷேர் பண்ணலாம், என்கிட்ட கிஃப்ட்ஸ் இருக்குங்க. அதனால வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு வந்து பாபாவோட மிராக்கிள்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அனுப்பிச்சி கொடுங்க. நான் வீடியோவோட எண்டில் வந்து நம்பர் எல்லாமே வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எப்படி அனுப்பணுங்கிறத சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட மிராக்கிள் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகா அப்படிங்கிறவங்களோட லைஃப்பில் பாபா என்னென்ன மிராக்கிள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கறது கிடையாது, பாபாவாக நினச்சதுதான். இந்த அழகான பாபா விக்கிரகம், ஆரஞ்சு கலரில் பாபா இப்படி கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்க விக்கிரகம் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். என்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போதே மிராக்கிள் சம்ஷன் எனக்கு ஸ்டாச்சு கொடுங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிங்க. என்கிட்ட ரொம்ப கம்மியான ஸ்டாச்சூஸ் தாங்க இருக்குது. 2 ஸ்டாச்சு தான் வந்து பாபாவோடது வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து இன்னைக்கு நான் கார்த்திகா அவங்களுக்கு வந்து கொடுத்தேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் அந்த வீடியோ பார்த்த உடனேவே எனக்கு வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் விக்கிரகம் தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டே யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதனால கார்த்திகா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாபாவோட அழகான ஆரஞ்சு கலர் விக்கிரகம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இனி போக போக வந்து அவங்களோட லைஃப்ல பாபா என்னென்ன மிராக்கிள் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னைக்கு தேர்ஸ்டே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே பாபாக்கு. அன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்குமே இன்னொரு ஸ்பெஷலான திங் வந்து நான் காட்டுறேன். ஷிரடி பிரசாதம், பாபாவோட பிரசாதம். வி ஆல் நோ ஷிரடி போனவங்களுக்கு வந்து இது வந்து எவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு திங் அப்படின்னு வர்ச்சுவலி நான் உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தரேன். கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஷிரடி வந்து பாபாவோட பிரசாதத்தை நேரில் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் பாபா கிட்ட. சீக்கிரமாக உங்கள் எல்லாருமே ஒரு ஷிரடி வந்து கூப்பிடுவார். இன்றைக்கி என்னால் வீடியோவில் தாங்க உங்க எல்லாத்துக்குமே வந்து காட்ட முடியும். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்து பாபா வந்து என்ன ஒரு 100 பேருக்கோ 200 பேருக்கோ வந்து இந்த பூதி பிரசாதம் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு பிளேஸில் வந்து என்னை வந்து கண்டிப்பாக பாபா வந்து வைப்பார். அன்றைக்கி நான் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். பிகாஸ் எத்தனையோ பேர் வந்து ரொம்ப டிவோட்டியாக இருப்பீங்க, ஷிரடி வந்திருக்க மாட்டீங்க, நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய ரீசன்ஸ்னால வர முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக பாபாவோட பிரசாதம் வந்து ஷிரடியிலேருந்து வந்து போய் சேரும். ஸோ அந்த ஒரு நிகழ்வையும் வந்து பாபா சீக்கிரமே வந்து கம்மிங் இயர்ஸில் வந்து நடத்துவாருன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் வர்ச்சுவலாக எல்லாருமே வந்து இதை வந்து வாங்கிக்கோங்க. பாபாவோட பூந்தி பிரசாதம், உதி பிரசாதம். ஸோ இது ரெண்டும் நம்ம உள்ள கும்பிட்டு வந்ததையுமே வந்து தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒயிட் கலரில் சுகர் மாதிரி இருக்கும். இது எனக்கு எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல, ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் இது சாப்பிட்டா இது வந்து எல்லாத்துக்கும் வந்து தரமாட்டாங்க. இது வந்து நீங்கள் டொனேஷன் அன்னதானத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் இது சம்மந்தமாக இல்லை படிப்பு சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அங்கே வந்து இருக்குது. ஸோ அது ஏதோ உனக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உதி பாக்கெட், அந்த சக்கரை பாக்கெட் இது எல்லாமே வந்து தருவாங்க. மினிமம் 100 rupeesலேருந்து நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஷிரடி சமஸ்தானத்தோட ஒரு ஆப் வந்துருக்கு. நீங்கள் அது மூலியமா கூட நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். ஐ திங்க் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு உதி பிரசாதம் வந்து வீட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் இது வேணால் உங்களுக்கு நான் கரெக்டாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நம்ம வந்து டொனேட் பண்ணால் வீட்டுக்கு வந்து பிரசாதம் வரும் அப்படிங்கிறத. ஸோ நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம மெயின் வீடியோக்குள்ளே வந்து போகலாம். கார்த்திகா அப்படிங்கிறவங்களோட லைஃப்பில் பாபா வந்து என்னென்ன மிராக்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன். அண்ட் கார்த்திகா இவங்களை வந்து எனக்கு பர்சனலி வந்து தெரியும். பிகாஸ் இவங்க வந்து உடுமல்பேட்டுக்கு பக்கத்தில், அதாவது என்னோட நேட்டிவ் அம்மா ஊருக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்காங்க. நான் ரெகுலராக போகிற பாபா கோயிலே இவங்களை வந்து நான் அடிக்கடி வந்து பார்த்துருக்கேன். ஆனந்த சாய் எங்கள் பாபா கோயிலே இவங்களை வந்து நான் அடிக்கடி வந்து பார்த்துருக்கேன். இவங்க வந்து எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு, இவங்களுக்கு வந்து நான் எப்படி தெரிய வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜில் ஒர்க் பண்ணிருந்தப்ப இவங்க வந்து யூஜி வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்பயே நான் வந்து தெரியும். லேட்டர் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பாபா வீடியோஸ், இந்த பாசிட்டிவிட்டி சம்மந்தமான வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒன் சச் டைம் வந்து நான் போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் வந்து என்ன ஒரு தடவை வந்து அவங்க
ஒரு ராமநவமி ஃபெஸ்டிவலப்போ ஐம் நாட் ரைட், அது எனக்கு கரெக்டாக வந்து தெரில. பட் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து அவங்க என்ன கோயிலில் வந்து பார்த்து பேசினாங்க, எனக்கு உங்களை வந்து தெரியும், நான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்ஸ்டாலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் அவங்கக்கிட்ட வந்து பேசுறது நான் பாபா கோயிலுக்கு வந்து ஊருக்கு போகிறப்ப பார்த்தா நான் வந்து பேசுவேன். ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்ததையுமே வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய மிராக்கல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் உடனே அவங்க கிட்ட சொன்னேன், நெக்ஸ்ட் வீக் நான் உன்னோட மிராக்கல் தாண்டா ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 11th படிக்கும் போது தான் வந்து பாபானா யார், பாபான்னு ஒருத்தர் வந்து இருக்காரு, இப்படி ஒரு கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதே வந்து தெரிய வந்திருக்கு. சேம் எனக்கும் தான் கார்த்திகா, எனக்கும் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் வந்து பாபானா தெரியும். அப்போ தான் வந்து ஆனந்தசாய் கோயிலே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து கட்டினாங்க. ஸோ அப்போ தான் நான் ஆரத்துக்குலாம் வந்து போக ஆரம்பிச்சது, அதெல்லாம் அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு அந்த சமயத்தில் தான் பாபானா யாருன்னு தெரிய வந்திருக்கு. பட் வந்து அவங்களுக்கு வந்து தெரில இந்த மாதிரி ஒரு கோயில்லாம் செப்பரேட்டாக இருக்குது அப்படின்லாம் தெரிய வரல. ஸோ அது அப்படியே வந்து இருந்திருக்கு. லேட்டர் என்ன ஆயிருக்கு, யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாள் வந்து சம்படி யார் மூலியமாவோ உங்களுக்கு இங்கே ஒரு கோயில் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இவங்க கோயிலுக்கெல்லாமே வந்து போகிறாங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முன்னெல்லாம் ஸ்கூல் டைம்லலாம் வந்து இப்போ சம் ரீசன்ஸ் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்னால அடிக்கடி உடம்பு முடியாமலாம் வந்து போகுமா. லேட்டர் பாபா வந்து கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எங்கே போச்சு, காணாமல் போயிடுச்சு போல் எல்லா பக்கமே. ஸோ அதான் வந்து ஸ்தவன மஞ்சரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பார்த்துருக்கீங்களா? பாபா வந்து வைத்தியர்க்கெல்லாம் வைத்தியர். நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறவங்க தான் வந்து பெரிய டாக்டர்ஸ், அப்பெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாத்துக்குமே விட வைத்தியர்க்கெல்லாம் வைத்தியர் வந்து நம்மளோட சாய்நாதர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து பாபா வந்து கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாயி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பாபாவை பற்றி தெரிய வருது, கோயில் போகிறாங்க, கும்பிட்டுருக்காங்க, இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ஒருத்தவங்க வீடியோ பார்த்துட்டு சாய் சச்சரித்ரா வந்து 7 நாள் வந்து சப்தாகம் பற்றி ஒரு வீடியோ வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அது பார்த்ததையுமே வந்து இவங்களுக்குமே ஓகே நம்மளுமே வந்து சப்தாகம் வந்து பண்ணலாம், பாபாவுக்கு வந்து சாய் சச்சரித்ரா வந்து 7 days நம்ம வந்து கண்டினியூஸாக படிக்கலாம் அப்படின்னு படிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. முழு மனசாக அப்படியே ஸ்ரத்தையாக ரொம்ப பக்தியோடு வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி படிக்கும்போது இடையில ஒரு நாள் அந்த கோர்ஸ் ஆஃப் டைம் 7 daysல ஒரு நாள் வந்து பௌர்ணமி வந்து வந்திருக்கு. இவங்க வந்து வானத்தை பார்த்துட்டு இப்படி நிலா பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா நிலால பாபாவோட ஃபேஸ் வந்து அழகா வந்து தெரிஞ்சிருக்கு. இது நிறைய பேர் நான் வந்து சொல்லி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இது நான் கேள்விப்பட்டு நானுமே சம்டைம்ஸ் ஃபுல் மூன் இருக்கும்போது வந்து பாபா அப்படியே பாபா தெரியறாரு பார்ப்பேன். ஸோ நம்ம அப்படி நினச்சிட்டு பார்க்கறனாலையோ என்னமோ சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு உருவம் மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு. பட் நாட் எக்ஸாக்ட்லி பாபா எனக்கு வந்து மூன்லாம் தெரிஞ்சதில்லை. பட் கார்த்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மூணில் வந்து பாபாவோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இது உண்மையா பொய்யா, என்னடா இது கனவு மாதிரி இருக்குது, நமக்கு இப்படி ஒரு காட்சி கொடுத்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கு. அதுதாங்க நம்ம பாபா. நம்ம வந்து நம்பிக்கையாக ஒரு நாள் 10 வருஷம் கும்பிட்டாதான் வந்து பலன், 5 வருஷம் கும்பிட்டாதான் பலன் நம்ப கிடையாது. நம்பிக்கையா நம்ம ஒரு நாள் ஒரு செகண்ட் பாபா நீங்க தான் எனக்கு அப்படின்னு நம்ம சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவரோட பிரசன்ஸ் வந்து அவர் வந்து காட்டிடுவார். தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹிம். ஸோ அப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திகாவுக்கு வந்து நிலால வந்து பாபாவோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. லைக் ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அதை பார்த்துட்டு ஸோ நமக்கு இப்படி ஒரு பாக்கியமா அப்படின்னு ரொம்ப வந்து ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மிராக்கிள். செகண்ட் மிராக்கிள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த செகண்ட் மிராக்கிள் சொல்லும் போது எனக்கு இப்போ நினச்சா கூட கண்ணிலேருந்து வந்து தண்ணி வந்துடும் மேம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மிராக்கிள். அப்படி என்ன மிராக்கிள்னு பாருங்க. ஸோ வந்து கார்த்திகா அவங்களோட அப்பா வந்து லாரி டிரைவர். ஸோ அவர் வந்து கோயம்புத்தூருக்கு, இப்போ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டு. ஸோ உடுமல்பேட்டு கோயம்புத்தூர் வந்து ஒரு தடவை தேங்காயெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து போயிருக்காரு. அங்கே போனப்போ அப்பா வந்து இன்னொருத்தவங்களை வந்து பார்க்குறாரு. சம்படி அந்த இன்னொரு லாரி டிரைவராக சம்படி அங்கே வந்து மீட் பண்ணும்போது அவர் வந்து ஆந்திராக்காரா. அவர் வந்து சொல்கிறாரா, நான் இப்போ தான் ஷிரடி வந்து போயிட்டு வந்தோம், நாங்கள் வந்து அடிக்கடி போவோம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகா அவங்க அப்பா சொல்கிறாரு, எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஷிரடி சாய்பாபானா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப சத்தியமான தெய்வம், என்ன கேட்டாலும் வந்து என்ன கும்பிட்டாலும் உடனே வந்து நடத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு பாபாவை பற்றி அந்த இன்னொரு அங்கிள் வந்து கார்த்திகா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து கார்த்திகாவோட அப்பா வந்து சொன்னார் இல்லைங்களா, எங்கள் பாப்பாவும் வந்து பாபாவை ரொம்ப கும்பிடுங்க அப்படின்னு சொன்னால உடனே அந்த ஆப்போசிட்டில் இருந்த அங்கிள் என்ன நினச்சான்னு தெரில, பாக்கெட்லேருந்து அப்படின்னு எடுத்தோன்னு பார்த்தா ஒரு உதி பாக்கெட் வந்து எடுத்திருக்காரு. உதி பாக்கெட் வந்து எடுத்துட்டு கார்த்திகா அவங்க அப்பா கிட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருங்க நீங்கள் இதை அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு.
அங்கிளும் வந்து வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டார். அது நெக்ஸ்ட் டே வந்து காலைல வச்சுட்டு கார்த்திகாட்ட வந்து கொடுக்கும்போது அவங்களோட சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லையா. அப்படி ஒரு பொக்கிஷம் நம்ம வீடு தேடி வந்து வந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு இது அப்படிங்கிறது வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க சொன்னாங்களாம். அம்மா இது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் கிடைச்சிடாதுமா, ஷிரடி போனாதான் வந்து இந்த பாபாவோட உதவியே வந்து கிடைக்கும். அப்பேற்பட்ட பொக்கிஷம் நம்ம வீடு தேடி நம்ம கிட்ட வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷி ஃபெல் வெரி ஹாப்பி. ரொம்ப 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 வந்து சந்தோஷமா வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. கேஷுவலாக அப்பா போய் நான் உங்ககிட்ட பேசியிருக்காங்க. ஸோ இதை நம்ம நினைக்கிறோம் கேஷுவல் அப்படின்னு, பட் இட் இஸ் நாட் லைக் தட். எல்லாமே அவரோட ஒரு பிளான் தான். ஸோ அன்னைக்கு வந்து கார்த்திகா வீட்டுக்கு அந்த உதி வந்து வரணுன்றது இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் ஹிஸ் பிளே பிகைண்ட் ஆல் தீஸ். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்திருக்கு. அதை வந்து ஒரு பொக்கிஷமாக நான் வந்து கன்சிடர் பண்ணேன் மேம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் பொக்கிஷன் தான் வந்து பாபாவோட உதி. பிகாஸ் நிறைய இல்னஸ், நிறைய விஷயங்களை வந்து அதை வந்து க்யூர் பண்ணிடுவோம். உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து பாபாவோட உதி வந்து கியூர் பண்ணிடும். ஸோ இது செகண்ட் மிராக்கிள்ங்களா. அடுத்தது வந்து தேர்ட் மிராக்கிள். ஸோ தேர்ட் மிராக்கிள் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி நான் செப்டம்பரில் வந்து உடுமைப்பேட்டை வந்து போயிருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் வந்து நாங்கள் பூஜைக்கு வந்து கொடுத்துருந்தோம். கட்டளை பூஜைக்கு வந்து கொடுப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. வியாழக்கிழமை வந்து நாங்கள் வந்து பூஜைக்கு வந்து கொடுத்தோம். ஏதோ ஒரு ரீசன் சொன்னாலும் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பூஜைக்கு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது உபயம்க்கு யார் வந்து தராங்களோ அன்றைக்கி வந்து கோயிலில் ஒரு பாபாவோட ஃப்ரேமு, ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக பிரசாதம், உதி, ஃப்ளார்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து தருவாங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டு பாபா கிட்ட வந்து வச்சு தருவாங்க. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரேம் பண்ண ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது பாபாவோடது. பெரிய பெரிய ஃபோட்டோ இருக்குது, குட்டி ஃபோட்டோ இருக்குது, விக்கிரகம் இருக்குது. லைக் வி ஹாவ் எவ்ரிதிங் பாபாவோடது. சரி எனக்கு என்ன தோணுச்சு, நம்ம யாருக்காவது வந்து தரலாம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. லைக் அவுட் ஆஃப் ப்ளூ எனக்கு அது வாங்கினதையுமே வந்து எனக்கு யாருக்காவது இதை வந்து நம்ம தந்துடலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மத்தியான ஆரத்தி நடந்த மத்தியான ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறமா யூஸ்வலி நான் ஊருக்கு போனேன்னா மத்தியான ஆரத்தி சமயத்தில் வந்து நான் வந்து ஊருக்கு லைக் பாபா கோயிலுக்கு வந்து போவேன். கார்த்திகாவுமே வந்து எப்பயுமே ரெகுலராக வந்து மத்தியான ஆரத்தி சமயத்தில் தான் அவங்க வந்து வருவாங்க, பாபா கோயிலுக்கு வந்து வருவாங்க. நான் பாபா கோயிலில் தான் அவங்க வந்து அடிக்கடி வந்து பார்ப்பேன் தேர்ஸ்டேஸ். அதுக்கு முன்னாடி ஆரத்திலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட வந்து பேசிட்டு நான் சுற்றி சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் வந்து பூஜை பண்ணவர் வந்து எனக்கும் அம்மாவுக்கும் வந்து கூப்பிட்டு எல்லாம் அர்ச்சனையெல்லாம் வந்து பண்ணிட்டு பிரசாதம் வந்து கையில் கொடுத்தாரு. நானும் எனக்கு ஒரு மாதிரி டைலமாலே வந்து இருந்துச்சு. வெளியே வந்து அம்மா பிரசாதம் அன்னதானம் போட்டுருந்தாங்க, சாப்பிட்றக்காக வெளியே வந்து வந்துட்டான். ஸோ அப்போ நான் வந்து சொல்கிறேன் அம்மா கிட்ட, அம்மா இதை நான் வந்து கொடுத்துட்றேம்மா, அந்த பொண்ணு கார்த்திகாவுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். எங்கள் அம்மா யார் அம்மா அப்படின்னா, இல்லை என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து நான் பேசுவேன்லம்மா, அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் இதை அப்படின்னு. ஓகே கொடுத்துரு, பரவாயில்ல, ஓகே நீ கொடுத்துரு, நம்ம வீட்டில் தான் நிறைய படம் இருக்குது, இதை போய் வந்து சும்மா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு நீ வந்து கொடுத்துரு, கும்பிட்றவங்களுக்கு வந்து நீ கொடுத்துரு அப்படின்னா. சரி நான் என்ன பண்ணுறேன், வெளியே நான் என்ன நினச்சிட்டேன், ஓகே நான் வெளியே வந்ததுக்கப்புறமா அவளும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அன்னதானத்துக்குலாம் வெளியே வந்துப்பேன். வெளியே தேடுறேன் எல்லா பக்கம் தேடிட்டே இருக்கேன். பார்த்தா வந்து கண்ணுக்கு வந்து எனக்கு படவே இல்லை. எகைன் என்ன பண்ணுறேன், ஓகே நான் உள்ளேயே போய் ஒரு தடவை வந்து பார்த்துறேன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலெலாம் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன கோயில் தான். ஸோ பாபாவோட ஸ்ட்ரைன் இருக்கும், சுற்றி உட்காரக்கு வந்து இடம் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து முன்னாடி வந்து உட்காந்துருந்தாங்க. நான் போய் அவங்க உட்காந்துருக்க போது நான் அப்பாடா ஓகே இருக்காங்க, நம்ம பாபாவோட படத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட படத்தை வந்து அவங்க உட்காந்து கீழே வந்து கும்பிட்டு இருந்தாங்க. நான் இப்படி உள்ள போனால் ரைட் சைடு அவங்க கீழே உட்காந்து கும்பிட்டு இருந்தாங்க. நான் போனதுமே இந்தாடா நீ வச்சுக்கோ பாபாவோட படம்னு சொன்னா, லைக் ஷி வாஸ் லிட்டரலி ஷாக்ட். பார்த்துட்டு தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னாங்க. எனக்கு ஓகே ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நம்ம நல்லா வீட்டில் வச்சு கும்பிட்றவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது அந்த ஒரு குட்டி விஷயம் வந்து எனக்கு வந்து இருக்கும் எப்பயுமே. அதாவது என்னன்னா, நம்ம வந்து அவரை பெரிய ஹீஸ் மகாராஜா, அவர் வந்து நம்ம வீட்டில் நம்ம அப்படி தான் வச்சு பார்க்குறோம், வசதியாக வச்சு பார்த்து நல்லா பூ போட்டு நறுமணமாக எல்லாம் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அவர் வந்து நம்ம வந்து அப்படி வந்து பார்க்குறோம். எனக்கு வந்து யாராவது இப்போ பாபா ஃபோட்டோவையோ இல்லை விக்ரம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒழுங்காக வைக்காமல் ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருக்க மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு வந்து பிடிக்காது. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். இது வந்து நான் எப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன்னா 2017 நம்ம 2017-18 அந்த டைமில் வந்து நாங்கள் ஷிரடி போயிட்டு வரும்போது அப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். குட்டி குட்டி ஃப்ரேம்லாம் வந்து மேட் ஃபினிஷ்டு வந்து வாங்கினது நிறைய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்கோம். அப்படி நாங்கள் கொடுத்தப்ப ஒன்ஸ் எங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் வந்து பார்த்தேன், அது எங்கேயும் கீழே இப்படி சும்மா வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நான் டிசைட் பண்ணேன், ஓகே இது வந்து ஒரு நம்ம டூர் போயிட்டு வந்த மாதிரி கிடையாது, இந்த பொருளை வந்து வாங்கி எல்லாத்துக்கும் ஓகே இந்தாங்க அப்படின்னு கொடுக்குது. நிஜமாலே வந்து பாபா வந்து வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை பாபாவே நிஜமாலே அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வந்து பாபா
பாபா வந்து ரொம்ப பொக்கிஷமாக வச்சு பார்த்துக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த தடவை ஷிரடி போயிருக்கேன். நானாவே வந்து அப்படி நிறையா வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் வந்து கிடையாது. இஃப் சம்படி ஆஸ்க் நான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஸோ இவங்களுக்கு வந்து எனக்கு வந்து தெரியும், ஓகே ஷீ இஸ் த ரைட் பர்சன். நம்ம வந்து பாபா ஃபோட்டோ கொடுத்தா கார்த்திகா நல்லா வச்சு வீட்டில் வந்து பார்த்துக்குவாங்க, நல்லா பூஜை பண்ணுவாங்க, பாபா மேலே ரொம்ப லவ் அவங்களுக்கு அப்படிங்கிறனால நான் வந்து கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 வந்து சந்தோஷம், எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே நம்ம ஒரு நல்லா வீட்டில் பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பாபா வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மேம் ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு காலையில் தான் வந்து இன்ஸ்டாவில் வந்து எனக்கு ரேண்டமாக வந்து ஒரு போஸ்ட் வந்து வந்துருந்துச்சு, ஆர் யூ ஹாப்பி வித் மை தர்ஷன் டுடே. இன்னைக்கு வந்து என்னோட தர்ஷனில் வந்து நீ வந்து ஹாப்பியா, உனக்கு வந்து ஏதாவது ஒரு பூ மூலியமாவோ இல்லை ஃபோட்டோ மூலியமாவோ இல்லை விக்கிரகம் மூலியமாவோ உங்ககிட்ட வந்து இன்னைக்கு நான் வருவேன் அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. இதையும் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாங்களா லைக் சேவ் பண்ணாங்கன்னு தெரியல. லேட்டர் அந்த போஸ்ட் வந்து எனக்கு அனுப்பிச்சவங்க வந்து காமிச்சாங்க, மேம் இன்னைக்கு தான் இதை வந்து பார்த்தேன், பார்த்தா பாபா இதை சொன்ன மாதிரியே வந்து எங்ககிட்ட வந்து வந்துட்டாரு, ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. சார் நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் அவர் வந்து குட்டி குட்டி சயின்ஸ்லாம் வந்து காட்டு வர்றேன், அந்த மாதிரி தான் உங்ககிட்ட வந்து வந்துட்டார், எனக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் வச்சு பூவெல்லாம் போட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ அமிச்சாங்க, அதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோரி வரைக்கும் தான் எனக்கு வந்து தெரியும். அதாவது நான் அவங்களுக்கு கொடுத்தது, அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணது, என்கிட்ட வந்து சொன்னது தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ இதுக்கப்புறமா இதோட பேக் ஸ்டோரி வந்து ஒன்று இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த மிராக்கிள் ஷேர் பண்ணும்போது அவங்க என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து அவங்களே அறியாமல் வந்து வீடெல்லாம் பயங்கரமாக சுத்தம் பண்ணாங்களாம். ஆசப் அன்னைக்கு ஏதோ ஒரு பண்டிகை மாதிரி நினச்சிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறாங்களாம். முன்னாடி வந்து கலர் கோலம்லாம் சிம்பிளாக போடாமல் கிராண்டாக ஒரு கலர் கோலம்லாம் வந்து போட்டாங்களாம். முன்னாடி அந்த நிலவாசப்படியெல்லாம் நல்லா தொடச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி, முன்னாடி வாசலில் சாணமெல்லாம் போட்டு தோரணமெல்லாம் வந்து நிலவாசல் வந்து கட்டி வீடை வந்து லைக் அவங்களே வந்து டெக்கரேட் பண்ணாங்களா. அன்னைக்கு ஷீ டிடன்ட் நோ எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் அவங்களாவே வந்து இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்களாம். வீடெலாம் சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மத்தியானம் ஆரத்துக்கு வந்து கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, நான் பாபா ஃபோட்டோ கொடுத்தது எல்லாமே. அதான் அவங்க சொன்னாங்க, அவரோட வருகை, அவர் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரப்போறாரு அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் போல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெரியாது, பட் அவருக்கு வந்து தெரியும் இல்லையா, அதனால வந்து அவராகவே வந்து என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஓகே இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய கெஸ்ட் வந்து வர போறாரு, யூ டெக்கரேட் எவ்ரி திங், சாணம் போடுங்க, டெக்கரேட் பண்ணி கோலம் வரைங்க, மாயில தோரணம்லாம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து பண்ண வச்சிருப்பார் போல. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கே தோணும், நமக்கு வந்து தெரியாது அடுத்தது என்ன நடக்க போகுது, இன்னும் 1 hour கழிச்சு என்ன, நாளைக்கு என்ன, எதுவுமே தெரியாது. பட் ஹீ நோஸ் எவ்ரி திங், அவருக்கு வந்து தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு பாதையில் வந்து நம்மளை வந்து வழிநடத்தி இப்படி கொண்டு போறாருன்னா கண்ணை மூடிட்டு வந்து ஓகே பாபா நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறத வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே வந்து ஆப்வியஸாக அவர் வந்து சூப்பராக வந்து நம்மளை வந்து பார்த்துக்குவாரு. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து கேட்டுட்டு. அதாவது இது வந்து நான் நினைக்கிறது வந்து கிடையாது, நான் வந்து சடனாக நினச்சி ஓகே அதை கார்த்திகா குடிக்கலாம்னு நினச்சது வந்து கிடையாது. ஹீ மேக் மீ திங்க், அவரே மனசில் வந்து கட்டளை ஏற்றுதான், ஓகே நந்தினி நீ வந்து கார்த்திகா கூட அப்படின்னு பாபா சொல்கிற கட்டளைக்கு என்னங்க தான் நான் அன்றைக்கி வந்து நடந்திருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மிராக்கிள் வந்து அவங்க ஷேர் பண்ணுவோம் அண்ட் இட்ஸ் டபுள் ஹாப்பினஸ் பிகாஸ் ஐ எம் அ பார்ட் ஆஃப் தட் மிராக்கிள். ஸோ அது வந்து எனக்கு இன்னும் வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்க அனுப்பிச்சதுமே ஃபுல்லாக படித்து பார்த்து சொன்னேன், உங்கள் மிராக்கிள் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னு. நான் ஆப்வியஸ்லி அவங்க தான் ஃபர்ஸ்ட்டும் அனுப்பிச்சாங்க. அதனால தான் வந்து அவங்களோட பக்தி, அவங்களோட ஸ்ரத்தா, அவங்க பாபா மேலே வச்சிருக்க லவ்வுக்கு தான் வந்து பாபா வந்து இன்னொரு ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து இந்த அழகான பாபா விக்கிரகம் வந்து கார்த்திகாவோட வீட்டுக்கு வந்து போகுது. இது வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஊருக்கு போகிறேன், உடுமல்பேட் வந்து போகிறேன். ஸோ அப்போ நேரில் போயிட்டே வந்து கார்த்திகாவுக்கு வந்து நான் இதை வந்து கொடுத்துலான்னு இருக்கேன். கொரியரில் அனுப்புறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இவர், அதனால வந்து நான் நேரில் போகும்போதே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு கார்த்திகாவுக்கு வந்து நான் நம்ம பாபா வந்து கொடுத்துடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நான் கொடுத்துட்டு வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட மிராக்கிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எதர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, இல்லைனா வந்து மெசேஜ் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக கம்மிங் வீக்ஸில் வந்து நான் உங்களோட மிராக்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஷேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு குட்டி கிஃப்ட் வந்து என்கிட்ட இருந்து நான் வந்து அனுப்புகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 கிஃப்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஃபியூ ஸ்லாட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு, இன்னும் ஃபியூ ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுப்புங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லாட்டும் பரவாயில்ல, என்னோட மிராக்கிள் வந்து நீங்கள் உங்கள் சேனலில் வந்து ஷேர் பண்ணணும், பாபாவை பற்றி நான் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் நாட் அபவுட் கிஃப்ட், இந்த கிஃப்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷேர் பண்ணுறதையும் தாண்டி நமக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு தான்.
பிகாஸ் நமக்கு அவர் எவ்வளவோ வந்து பண்ணுறாரு, எவ்வளவோ பண்ணும்போது நம்ம வந்து ஒரு குட்டி பார்ட் அவர் பண்ண நல்லதை வந்து யாருக்கிட்டையாவது சொல்கிறதுக்கு என்ன, நம்மளுக்கு என்ன இதுக்கு வந்து கூலி தேவையா என்ன. ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு பி கீப் ஆன் ஸ்ப்ரெட்டிங். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப பெருமை, லைக் நாட் பெருமைன்னு சொல்கிறத விட பெரிய பாக்கியம் எனக்கு இது. இந்த லைஃப் டைமில் இவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு குட்டி. நான்லாம் என்ன சம்டைம்ஸ் நான்லாம் நினைப்பேன், பாபா நான்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கே நீ இவ்வளோ பண்ணுறியா அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்து பாபா பண்ணதுக்கு வந்து கோடி 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 நன்றிகள் எப்பயுமே வந்து பாபாவுக்கு. அண்ட் ஷிரடியில் ரொம்ப நல்ல தரிசனம், எங்களுக்கு கூட்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு சாட்டர்டே நாங்கள் போயிருந்தப்ப. அண்ட் நாங்கள் வந்து 200 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மேபி பொது தரிசனத்தில் கொஞ்சம் கூட்டம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் பொது தரிசனத்துக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க. நாங்கள் கொஞ்சம் லைனில் போவோம், பொது தரிசனம் நிறையா லைனில் வந்து வந்துடுவாங்க. லாஸ்ட்டாக எல்லாருமே மிங்கலாகி ஒன்றா தான் போவோம். ரொம்ப நல்ல தரிசனம், ரொம்ப பாபாவை வந்து க்ளோசர்லேருந்தே ரொம்ப நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறமா இப்படி தூரமாக லைக் ரிவர்ஸ்லேயே வந்து 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 அந்த உள்ள மெயின் ஸ்ட்ரைன்லேயே நான் ஒரு கரெக்டாக 9:15 நாங்கள் உள்ளே போகல. மேலே அந்த மெயின் போய் அந்த பாபாவோட ஷ்ரைன் கிட்ட போகல 9:15. நான் முடிச்சுட்டு வெளியே வரையில, பாபாவோட சனங்கிலிருந்து நான் வெளியே வரையில பார்த்தீங்கன்னா 10 மணி. கூட்டத்தினால இவ்வளோ டைம் கிடையாது. நான் அவ்வளோ நேரம் உள்ளே இருந்தேன். அவ்வளோ நேரம் உள்ளே இருந்து அவரை பார்த்து அழுது கும்பிட்டு ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த தடவை இவ்வளோ நேரம் நான் இருந்தே கிடையாது. ஆல் தீஸ் இயர்ஸ் நான் ஷிரடி போகிறேன், இவ்வளோ நேரம் நான் உள்ளே இருந்து கும்பிட்டதே வந்து கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஒரு தர்ஷன் வந்து பாபா எனக்கு கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் விட நான் வந்து கேட்டிருந்தேன், பாபா நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு சைன் காட்டணும், ஏன்னா நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க, ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க, ஆர் யூ கிவ் மீ எனிதிங், ஏதாவது ஒன்று கொடுங்க எனக்குன்னு கேட்டேன். கும்பிட்டு வெளியே வரேன். வெளியே வந்தோன்னா குருஸ்தானை கும்பிட்டு, ஷிரடி போனவங்க தெரியும், கும்பிட்டு வெளியே வந்தாலும் குருஸ்தானையும் சுற்றிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உதி பிரசாதமும் பூந்தி பாக்கெட்டும் வந்துடுவேன். ஸோ அது ரெண்டையும் வாங்கிட்டு இப்படி கீழே இறங்குறேன். ஒரு 2 படி இருக்கும், இறங்கி நின்றுட்டு நல்ல தரிசனம்லாமா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிருக்கேன். எனக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் எனக்கு கிராஸ் பண்ணி இப்படி போகும்போது அப்படி அவரோட உதி பாக்கெட்டையும் ஒரு இதையும் என் கையில் வந்து இப்படி கொடுத்துட்டு அவர் திரும்பிலாம் பார்க்கலாம் ஒன்று பண்ணலாம் இப்படின்னு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஐ வாஸ் இன் லிட்ரலி ஷாக். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரில. நான் தேங்க்ஸ் கூட சொல்லலை. இப்போ யோசிச்சு பார்த்தா கூட நான் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. எனக்கு என்னடா இது, இப்படி மாதிரி இப்போ தான் ஒருத்தர் கும்பிட்டு வந்திருப்பாரு, இப்போ தான் ஒரு பிரசாதம் வாங்கியிருப்பாரு, அவர் வச்சுக்காம எனக்கே தராரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் ஆல் ஹிஸ் கேம் பிளே. நான் வந்து கேட்டேன், பாபா எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டேன். அதனால் உடனே வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்து பாபா ஓகே யூ டேக் மை பிரசாத் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கொடுத்துட்டாரு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக வந்து இந்த வெக்கேஷன் டைமில் முடிஞ்சளவு வந்து ஷிரடி போயிட்டு வாங்க. எல்லோரும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும், பட் ஸ்டில் ப்ராப்பராக பிளான் பண்ணி போனீங்கன்னா ஷிரடி வந்து நல்லபடியாக வந்து கும்பிட்டு வந்துடலாம். முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்து மத்தியான நேரத்துக்கு துவாரகமாய் வந்துட்டு வர வழியில் சனிசிக்னாப்பூர் வந்து நாங்கள் வீட்டு வந்து ஜஸ்ட் 1 day ட்ரிப். நாங்கள் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டோம். ஈவினிங் லைக் நைட் 12 o'clock ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பொறுமையாக உட்காந்து பாபாவோட மிராக்கிள் நான் பேசுகிறது கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோவில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பாபாவோட மிராக்கிள்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பரில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் நம்மளோட சேனலில் வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் உங்களோட சாய் டிவோட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்களோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பாபாவோட மிராக்கிள்ஸை நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட மிராக்கிள்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த நம்பர்லேருந்து ஷேர் பண்ண வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் இன்னொருத்தவங்களோட மிராக்கிள் வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையுமே நான் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நந்தினி. ஓம் சாய்ராம்.